வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த இடையில் டாப் 5 பெஸ்ட்டு என்ட்ரி லெவல் ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் ஏற்றமாக இருக்கணும், காலேஜ் பர்பஸுக்கும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கோடு இருக்கணும், அட் த சேம் டைமில் ப்ரைஸிங் வர விஷயத்துலையும் கம்மியாகவும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணோடனே ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மோட்டர் சைக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு மோட்டர் சைக்கிள்னே சொல்லலாம். ஆமாங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லோவாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. மற்ற விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் எட்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் அந்த ஒரு மேஸ்குலரான ஒரு டைப்பில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 14.79 bhp and 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்கில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி இதை மாதிரி ஒரு நல்ல மைலேஜும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டுவல் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வருது. பட் ஏபிஎஸ்லாம் உங்களுக்கு சிங்கிள் சேனல் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸிங் வருதுன்றப்ப இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஓகேவான ஒரு பிரேக்கிங் செட்டப் என்ன பொறுத்த அளவுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 139.5 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,42,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அதே ஹீரோ பிராண்ட் அண்ட் அதே எக்ஸ்ட்ரீம் சீரீஸோட 125cc மோட்டர் சைக்கிள். அதாங்க நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லணும்னா இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்தோன்னா டிசைனோட அந்த ஒரு ஓவரால் ரோடு அப்பியரன்ஸுன்றது அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நல்லா இருக்கும். ஆமாம், மற்ற ஒரு சில வெஹிக்கிள்ஸும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஆன் ரோட்டில் பார்க்கும்போது அது ஒரு 125ன்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த வெஹிக்கிளோட டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது ஓரளவு பார்க்க கொஞ்சம் ஒரு சின்ன காம்பேக்டான மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது, கொஞ்சம் பல்கியராகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைனில் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் நம்மளுக்கு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp and 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் மற்ற ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம்னு பார்த்தா இந்த வெஹிக்கிளில் மைலேஜும் நல்லா இருக்குது. இந்த ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ஹைட்டு 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,24,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,36,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB125R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைனாகவும் இருக்கணும், ஃபீச்சர்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும், இன்ஜினுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைமில் ரிஃபைன்மெண்ட்லையும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங், அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு கோல்டு ஃபினிஷோட அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனு, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ப்ரீமியமான டுவெல் ஒரு கலர் ஃபினிஷ்ன்ற மாதிரி நிறைய விஷயம் இந்த வெஹிக்கிளோட அந்த ப்ரெசன்ஸ்ன்றது சூப்பரான ரேஞ்சில் வச்சுட்டு இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பும் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு. உங்களுக்கு லைட்டிங் ஃபுல் எல்இடி ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல் டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி,
ஜிபிஎஸ் நேவிகேஷன் பிளா 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 நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு இதுவுமே ஒரு 100 கிலோமீட்டர் பார்ஸ் அந்த ஒரு ரேஞ்சு கிட்ட தான் வரும். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தா வச்சுங்களா அரௌண்ட் ஒரு 55 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஆகிறதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்கிங் செட்டப்பு. வண்டியோட டோட்டல் வெயிட் 124 kg தான். சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, பட் ஒரு ஆவரேஜான லெவலில் வரும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்லேயும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் சூப்பரான ஃபீச்சர்ஸோட ஒரு யூனிக் டிசைன் ப்ளஸ் ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட ஒரு ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF250 ஆமாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிளை இந்த லிஸ்டிங்கில் சேர்க்கலனா அது நிச்சயமாக நல்லாவே இருக்காது இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த ஒரு மோட்டர் சைக்கிளை எட்டு வந்திருக்கோம். சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள், அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள். நிறைய பேர் வந்து அந்த ஒரு செமி ஃபேரிங் அதை மாதிரி ஒரு சில வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபேட் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன் ஸ்டான்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயமாக சுசுகியோட ஜிக்ஸர் SF150னே சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அதை மாதிரி விஷயங்களையும் சுசுகி ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், அதான் முன்னேலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன், பார்க்கறதுக்கு ரியலி ரோடு அப்பியரன்ஸ்ன்றது சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்கன்னா ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.4 bhp அண்ட் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். நல்ல ஒரு மிட் ரேஞ்சு ஃபோக்கஸ்டு பவர். டாப் ஸ்பீட் நல்லா புஷ் பண்ணுறீங்களப்போ ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஓவராலாக நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின், நல்ல பவரும் கொடுக்குது, அட் த சேம் டைமில் நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு மைலேஜும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். டுவெல் சேனல் கொடுத்துருக்கலாம், பட் சிங்கிள் சேனல் தான் வச்சுருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 148 kg, சீட் ஹைட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 1,84,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,87,000 கிட்ட வரைக்கும் வருது. இது ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள்னு பார்க்கும்போது மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதை விட ரொம்ப அதிகமான ரேஞ்சில் இருக்குது. இதுதான் இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸிங்கில் இருக்குன்றப்ப இது ஒரு நல்ல ப்ரைஸிங்காகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மோட்டர் சைக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மோட்டர் சைக்கிள்னா அது நிச்சயமான சுசுகியோட அப்பாச்சி RTR 160 தான். அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண அந்த ஒரு அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு இன்னுமே மச் மோர் ஸ்போர்ட்டியரான ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டோனில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கிடைக்குதுன்றப்ப ரிலி அது ஒரு ரோடு அப்பியரன்ஸ்ன்றதில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் அந்த TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லாம் நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்ச் அண்ட் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஓவரலாக ஃபீச்சர்ஸ் அண்ட் வெஹிக்கிளோடைய ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸில் இந்த வெஹிக்கிளில் குறையே இல்லாமல் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp அண்ட் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இந்த இடத்துல இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயமும் சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் ஹைட் 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல்
உங்களுக்கு 1,50,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,82,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.